நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமானவர் உறுதிமொழி கூறியிருக்கிறார். ஆகையால் எங்களுக்கு நாம் இந்த குழந்தையை வரவேற்பில் முடிக்கிறார் கிறிஸ்தவ திருச்சபைக்கு ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமானவரை நம்முடைய பரிசுத்தாவியை தந்தவரை இந்த உயிர்ப்புக்கு விசுவாசத்தை பெற்று தெய்வ பயத்துடன் வாழ அருள் புரிவாராக. ஆமென். உங்கள் உள்ளங்களை கடவுளுக்கு முன் உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சில காரியங்கள் வந்து நோக்கி வானத்தில் பூமியில் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகியாளையில் புறப்பட்டு போய் நாட்டில் நிச்சயராக்கி பிதா குமார பரிசுத்தாவின் திருநாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளை யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ள முடியாதவர்கள் கூதியுங்கள். இந்த உலகம் முடியப்பட்ட எல்லா நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டோட கட்டளைக்கு கீழ்ப்படலாப்பதே நன்றி. நாம் இப்பொழுது இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் குணப்பிப்போமாக. விண்ணப்பம் செய்யும் ஆவியை கடவுள் நம்முடன் நிறுத்தி நாம் இந்த குழந்தைக்காக செய்யும் மன்றாட்டுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு திருவித்தம் செவி சாய்த்தருவாராக. ஆமென். குழந்தையை சிலுவையின் அடையாளத்தை நீ உன் நெற்றியிலும் உன் நெஞ்சத்திலும் ஏற்றுக்கொள்வாயாக. இறக்குமன நித்திய பராமரி கத்திரமானவர் உடைய இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வர வாழ்த்து இவரில் வல்லமையை நிந்திக்கு எல்லா பொருளாதாரத்தை காப்பாற்றி தனது அருளால் ஒளியுள்ள பசங்களை சுற்றி பங்குள்ளாகி தனது சத்தியத்தில் பயப்பெற்றதும் இப்போதும் எப்போதும் எடுக்கக்கூடிய செய்வாயாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் நித்திய கடவுளே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, மறுபிறப்பு முழுக்காக ஞானஸ்தானத்தையும் அதனால் உண்டாகுடைய அருளையும் இந்த குலத்தை கடைசிக்கு நாங்கள் கேட்டு கேட்கிறோம். இது ஏற்றுக்கொள்ளும் கருத்தாவே கேளுங்கள் அப்பொழுது கண்டுபிடிக்கிறீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று தேவனே சொன்னீரே. ஆகியால் இந்த குழந்தைக்கு தீவை தந்து இதற்கு கதவை திறந்து இது பரமஸ்தானத்திற்கு ஆசீர்வாதத்தையும் இது வாக்களித்த அருள் ஆதரத்தில் அடைவதற்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் அருள் புரியும் சுவாமி. ஆமென். பரிசுத்த மார்க்கெட்டிலே திவ்யையும் ஆரோக்கியமான நற்செய்தியை கேட்போமாக. சிறு பிள்ளைகள் இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அலப்பினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்னேன். இறையாட்சி இத்தகையோருக்கை நோக்கியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளுவார் அதற்கு உட்பட மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரண்மனைக்கு தம் கைகளை அவர் மீது வைத்து ஆசி வழங்கினார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்வாராக. இந்த குழந்தை ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஆதாரமான நமது விசுவாச அறிக்கை நம் அனைவரும் விசுவாச அறிக்கை வாயிலாக பயன்படுத்துவதற்கு செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரு ஒரே திருமணமான யாகமாக விசுவாசிக்கிறேன். ஒரு பக்கத்தான கருத்தை விசுவாசத்திலே ஆண்டோடைய வரைக்கு தேவன் தாமை நம்மை பலப்படுத்தி நடத்தி காப்பாராக. ஆமென். அமர்வோம். இந்த குழந்தையின் பொருட்டு வாக்கு கொடுக்க வந்திருக்கும் உங்களை கேட்கிறேன். இந்த குழந்தை இந்த விசுவாச அடிப்படையில் இந்த குழந்தை விசுவாசத்தையும் உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விடவும் கிறிஸ்தவ விசுவாசத்தை கேட்க போதனை பெற்று அதை நிறைவேற்றவும் நீங்கள் உங்களால் மட்டுமே உதவி செய்ய வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தைகளை வேண்டிய பெயர்
Leo this week, நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருநாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் செய்கிறேன். எல்லா உலக கடவுளும் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியானவரின் மறுபடியும் ஒரு பாவத்தை எல்லாம் மன்னித்தாரே. இது இலவசமான அருளால் என்றென்றும் உள்ள தெய்வானுடையபடி உன்னை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கர்த்தரின் சமாதானம் இப்போது விருப்பத்துள்ள கணங்கள் உன்னோடு இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுளே, உமது திருச்சபையை அருளுடன் காப்பாற்றி அதை வளர்த்து வருகிற தந்தை கடவுளே, இறைவா, இந்த குழந்தை இப்பொழுது திருமுழுக்கினால் திருச்சபையின் ஒன்றிப்பில் சேர்த்து உம்முடைய பிள்ளையாக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையின் கீழ் வாழ இதை தூய ஆவியானவரால் ஆண்டு நடத்தியவர்கள் தீயோ உலகப்பற்று புலனாசை என்கிற எதிரிகளை இது எதிர்த்து போராடி அவற்றை வென்று என்றுமுள்ள வேல்வாழ்வை பெற துணை செய்தார்கள். திருமுழுக்கு பெற்ற நாங்களும் இவ்வாறே வாழ்ந்து கடைசியில் நீர் வாக்களித்த விடுதலை வாழ்வை உரிமை சொத்தை எல்லா தூய மக்களோடும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக உண்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. ஆமென். கிறிஸ்துவினால் என கண்பானவர்களே, எல்லாம் உள்ள கடவுள் இந்த குழந்தை ஞானஸ்நானம் பெற கொடுத்தார். இதற்கு நீங்களே சாட்சிகள். அதனால் இதை கூடியிருந்திருக்கிற எல்லாரும் குறிப்பாக இதன் பெற்றோரும் ஞான பெற்றோருமாக நீங்களும் எல்லாம் உள்ள கடவுளுடைய பிள்ளையாக எண்ணிக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே செய்வதாக இருக்கும். இயேசு கடலையிட்ட யாவத்தை கைக்கொள்வதற்கு இந்த குழந்தையை சிறு வயதிலிருந்தே பழக்கி இது தக்க காலத்தில் தினப்படுத்தல் செய்யப்படாமல் செய்வீர்களாக. இக்குழந்தை இயேசு கிறிஸ்து பற்றிய விசுவாசத்தில் முடிவு மட்டுமே நின்று மெய்யான காட்சி சிலையாக கொடி போல் பொருந்தி மிகுதியான கண்ணிகளை கொடுத்து பராபர நன்மைகளை செய்வார்களாக. திருச்சபையின் பொது வாழ்க்கை வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கிறார்களாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருக்கிறதாக. நாம் தோற்ற கணிக்கு